نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وأعدوا لهم ما استطعتم من قوة صدق الله مولانا العظيم. பேரன்பிற்குரிய மூன் தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்களே, சிந்திப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் உவகை கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாமெல்லாம் பள்ளி பருவத்தில் ஸ்கவுட் என்ற இயக்கத்தை பற்றி அறிந்திருப்போம். தமிழில் அதற்கு சாரண சாரணியர் இயக்கம் என்று சொல்லுவார்கள். பள்ளி பருவ காலத்தில் மாணவர்களையும் மாணவியர்களையும் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி 1907ஆம் ஆண்டு லார்ட் பவுல் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சாரணர் இயக்கம். இதற்காக அரசு தனி நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அந்தந்த மாநிலங்களின் ஆளுநர்கள் இதை மேற்பார்வையிடுகின்றார்கள். இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய கையால் விருது வழங்குகிறார். சிறு வயதிலேயே மனதை ஒருமுகப்படுத்தவும் உடலில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த ஸ்கவுட் மிகவும் துணை செய்கிறது. இதனுடைய பலனை பற்றி சொல்லும் பொழுது, மாணவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு சிறு வயதிலேயே தயாராக்கப்படுகின்றார்கள். மனித நேயம், யாராவது ஆபத்தில் சிக்கிவிட்டால் அவர்களை உடனடியாக காப்பாற்றுவது, சிக்கலான பிரச்சனைகளில் பேரிடர் நேரங்களில் எப்படி உதவுவது, இவைகளெல்லாம் அங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. எனவே இங்கு மிக நல்ல முறையில் மாணவர்கள் பயிற்சி பெற்றால் பிற்காலத்தில் அவர்கள் மனித குல மாண்பாளர்களாக வளருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதால் தான் அரசும் இந்த சாரண சாரணியர் இயக்கத்தை ஆதரித்து அதற்காக தனி உதவிகளை செய்து வருகிறது. இப்போது நாம் பள்ளி பருவத்திலே பார்க்கின்ற இந்த சூழல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும் பொழுது சிறுவர் சிறுமிகளிடையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய மனநிலை மேம்பாட்டையும் உடல் ஆரோக்கியத்தையும் வளர்த்தார்கள் என்பது தெரிகிறது. சலமத் இப்னுல் அக்வா என்ற ஒரு சிறுவர், இப்னு உமர் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் மற்றொருவர், இருவரும் ஒரு போருக்காக வேண்டி தங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி படையணியில் சேருவதற்காக உள்ளே நுழைகின்றார்கள். இதில் அப்துல்லா தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். சலமா அதிலிருந்து பின்தங்கி விடுகின்றார்.
இந்த நிலையை கவனித்துக் கொண்டிருந்த சலமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அப்துல்லாவை விட நான் உடல் வலிமையில் தேர்ச்சி பெற்றவன், எல்லாவித உடற்கூறுகளும் எனக்கு இருக்கின்றது, அவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள், என்னை நீங்கள் விட்டுவிட்டீர்கள், வேண்டுமானால் எங்கள் இருவருக்கிடையில் நீங்கள் பந்தயம் வைத்து காட்டுங்கள், நான் அதில் ஜெயித்து காட்டுகிறேன். பிறகு நபிகளார் 2 சிறுவர்களுக்கு மத்தியிலே மல்யுத்த போட்டி வைத்தார்கள். அதிலே சலமா வெற்றி பெறுகின்றார், அவர் படையணியில் சேர்க்கப்படுகிறார். இந்த நபித்தோழர் பிற்காலத்திலே மக்காவிலும் மதீனாவிலும் இருந்த ஹிஜாஸ் பகுதியில் இருந்த அனைத்து வீரர்களிலும் ஓட்டப்பந்தயத்தில் மிகச்சிறந்தவராக இருந்தார் என்பதாக வரலாறு நமக்கு செய்தி சொல்கிறது. சிறு வயதிலேயே உடல் நலத்தை பேணுபவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்தார்கள். ஒரு பலமுள்ள முஃமின் பலமற்ற முஃமினை விட அல்லாஹ்வினுடைய பார்வையிலே மிகச்சிறந்தவன் என்பதாக சொன்னார்கள். ஆரோக்கியம் சிறு வயதிலிருந்து பேணப்பட வேண்டும் என்பதிலும் அந்த ஆரோக்கியத்தையும் உடற்கற்றையும் மனிதகுல மேம்பாட்டுக்காக வேண்டி மனிதர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நபிகளாரின் வாழ்வில் பல்வேறு கட்டங்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றன என்பதை சிந்தித்து நாமும் உடல் நலத்தை பேணுவோமாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.